السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. عن أبي موسى الأشعري رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم: إذا كان يوم القيامة دفع الله عز وجل إلى كل مسلم يهوديا أو نصرانيا فيقول: هذا فكاكك من النار. மறுமை நாளுடைய தன்மைகள் தொடர்ந்து நாம் இந்த வகுப்பில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நேற்று ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் நரகத்திற்கு செல்லக்கூடியவர்களை பிரித்தெடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நரகத்துக்கு செல்லக்கூடியவர்களை பிரித்தெடுப்பார்கள். 1999 பேர் அல்லாவை மறுக்கின்றவர்கள் நரகத்துக்கு செல்வார்கள். 199 பேர் அல்லாவை ஏற்றுக்கொண்டு பாவம் செய்தவர்கள் நரகத்துக்கு செல்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், என்னுடைய இந்த சமூகத்தில் சரிபாதி பேர் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று நான் ஆதரவு வைக்கின்றேன். ஆனாலும் மற்ற சமுதாயத்தை விட இந்த சமுதாயத்தில் சொர்க்கம் செல்லக்கூடியவர்கள் அதிகமாக இருக்க வேண்டும் என்பது நபியுடைய விருப்பம். அந்த விருப்பத்தை தன்னுடைய பரிந்துரையின் பெயரால் நாளை அல்லாஹ்விடத்தில் அதை நிறைவேற்றுவார்கள் என்பதை நேற்றைய வகுப்பில் நாம் தெரிந்து கொண்டோம். அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இன்றைய ஹதீஸ் முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள்: இதா கான யௌமுல் கியாமா, மறுமை நாளில், அந்த நாளில், தஃபா அல்லாஹு அஸ்ஸ வஜல்ல இலா குல்லி முஸ்லிமின், அல்லாஹ் ஒவ்வொரு முஸ்லிமிடமும், மறுமை நாளில் ஒவ்வொரு முஸ்லிமிடமும் ஒரு யூதரையும், யஹூதியன் அவ் நஸ்ரானியன், அல்லது ஒரு கிறித்தவனை அல்லாஹ் ஒப்படைப்பான். ஒவ்வொரு முஸ்லிம்கிட்டையும் நீ யூதரை வச்சுக்க அல்லது கிறித்தவனை வச்சுக்க என்று அல்லாஹ் ஒப்படைப்பான். ஒப்படைத்து விட்டு அல்லாஹ் சொல்வான்: ஃபயக்கூல் ஹாதா ஃபிகாகுக மினன் நார், இவன்தான் உன்னை நரகத்திலிருந்து விடுவித்தவன், நரகத்திலிருந்து உன்னை விடுவித்துக் கொள்வதற்கு இவன்தான் என்ன பரிகாரம் என்று அல்லாஹ் நாளை மறுமையில் சொல்லுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். 2767 ஹதீஸாக இது முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இன்னும் இதற்கு ஆதரவான சில செய்திகளை நாம் முஸ்லிமிலே பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள்: ஒரு முஸ்லிமான மனிதர் இறக்கும்போது நரகத்தில் அவரது இடத்திற்கு யூதர் ஒருவரையோ கிறித்தவர் ஒருவரையோ அல்லாஹ் அனுப்பாமல் இருப்பதில்லை. ஒரு முஸ்லிம் இறக்கும்போது அந்த முஸ்லிம் நரகத்துக்கு போக வேண்டி இருந்தால் அல்லாஹ் அந்த முஸ்லிமுடைய இடத்தில் ஒரு யூதரையோ அல்லது ஒரு கிறித்தவரையோ என்ன செய்வான்? அனுப்பி வைப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக இது அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இது முஸ்லிம் தான் இடம்பெற்றிருக்கிறது. இன்னொரு ஹதீஸ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடியது, இதுவும் முஸ்லிம் தான் இடம்பெற்றிருக்கிறது. மறுமை நாளில் முஸ்லிம்களில் சிலர் மலைகளை போன்ற பாவங்களுடன் வருவார்கள்.
ஆனால் அவற்றை அவர்களுக்கு அல்லாஹ் மன்னித்து விட்டு யூதர்கள் மீதும் கிறிஸ்தவர்கள் மீதும் அவற்றை வைத்து விடுவான். இவ்வாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று நான் கருதுகிறேன் என்று அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த 3 செய்திகளும் நமக்கு உணர்த்துவது என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவன் முஸ்லிம். அவன் ஏதோ அல்லாஹ்வை மறந்து சில பாவங்களை என்ன செய்கிறான், முறையில் செய்கிறான். பாவம் செய்யாமல் மனிதனாக அவன் இருக்க முடியாது. ஆனாலும் அவன் முஸ்லீம் தான். நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், அவன் விபச்சாரம் செய்தாலும் அவன் திருடினாலுமா சொர்க்கத்துக்கு போவான்? ஆமாம். விபச்சாரம் செய்தாலும் திருடினாலும் இணை வைக்காதவனாக இறந்து போனால் அவன் என்ன செய்வான்? சொர்க்கத்துக்கு போவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் வந்து சொன்னதாக நாம் ஒரு உரையில் நம்ம அதை குறிப்பிட்டிருக்கிறோம். இது என்ன எதை காட்டுகிறது என்று சொன்னால், வேறு வேறு ஹதீஸ்களுடைய துணை கொண்டு அதை பார்க்கும்போது, ஒருவன் திருடுகிறான் என்றால் திருடுகிற போது அவருடைய உள்ளத்தில் இருக்கிற ஈமான் உயர்த்தப்பட்டு விடுகிறது. ஒருவன் விபச்சாரம் செய்கிறான் என்றால் விபச்சாரம் செய்கிற போது முஸ்லீமுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த ஈமான் உயர்த்தப்பட்டு விடுகிறது. அவன் முஸ்லீமாக இருக்கும்போது திருடுவதில்லை, ஈமான் உள்ளத்தில் இருக்கும்போது விபச்சாரம் செய்வதில்லை. அந்த காரியத்தை செய்து முடித்த அடுத்த கணம் அந்த ஈமான் அவனுடைய உள்ளத்தில் இறங்கி விடுகிறது என்று வேறு ஹதீஸ்களில் வருகிறது. அப்போ அவனுடைய உள்ளத்தில் இருப்பதெல்லாம் அல்லாஹ் என்கிற அந்த ஒரு கடவுள் கோட்பாடு மட்டும்தான் உள்ளத்தில் இருக்கிறது. ஆனால் சைத்தானுடைய தூண்டுதலால், சைத்தானுடைய தாக்கத்தால் இது மாதிரியான பெரும் பாவங்களை, குற்றங்களை என்ன செய்கிறான், செய்து விடுகிறான். அவனுடைய உள்ளத்தில் ஈமான், அல்லாஹ்வை பற்றிய அந்த நம்பிக்கை குடிகொண்டிருக்க ஒரு காரணத்திற்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்கிறான், அவன் செல்ல வேண்டிய நரகத்துக்கு அல்லாஹ் யூதனை என்ன செய்கிறான், அனுப்பிவிடுகிறான். அவன் செல்ல வேண்டிய இடத்திற்கு கிறிஸ்தவனை அல்லாஹ் என்ன செய்கிறான், அனுப்பிவிடுகிறான். ஏனென்றால் இவனிடத்தில் அல்லாஹ்வை பற்றிய அந்த ஈமான் சரியாக இல்லை, அல்லாஹ்வை பற்றிய புரியல் அவனிடத்தில் கிடையாது. அதனால நீ போ என்று அவனுக்கு பகரமாக, முஸ்லிமுக்கு பகரமாக இந்த இருவரில் ஒருவரை அல்லாஹ் என்ன செய்கிறான், அனுப்புகிறான். அதைத்தான் இந்திய ஹதீஸில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லும்போது, நீ நரகத்துக்குரியவர்களை வெளியேற்று அப்படின்னு சொல்லும்போது, எத்தனை பேர் யார் என்று கேட்கிற போது 1999 பேர் என்ன வெளியேற்று. அப்போ அல்லாஹ்வை மறுத்த யூதனாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி, யூதனிலும் கிறிஸ்தவரிலும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள் உண்டு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் ஈசாவை இறை தூதர் என்றும் அல்லாஹ்வை அல்லாஹ் என்றும் ஏற்றுக்கொண்டவர்கள் உண்டு. மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் மூசாவை இறை தூதர் என்றும் அல்லாஹ்வை கடவுள் என்றும் ஏற்றுக்கொண்டவர்கள் உண்டு. ஆனால் அவர்களுடைய காலத்திலே அவரை ஏற்காமல், அல்லாஹ்வை ஏற்காமல் இருந்தவர்களும் உண்டு. ஈசாவுடைய காலத்தில் ஈசாவை அல்லாஹ் என்று ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தவர்களும் உண்டு. அவர்கள் நிச்சயமாக என்ன செய்வாங்க, 99.9% நரகத்துக்கு தான் என்ன செய்வாங்க, போவாங்க. அதைத்தான் இந்த ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. ஒரு முஸ்லீம் போக வேண்டிய அந்த இடத்திற்கு பகரமாக அல்லாஹ் மறுமையில் ஒரு யூதனை, காஃபிரை என்ன செய்வான், நரகத்துக்கு அனுப்புவான். அந்த முஸ்லிமை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், நீ போக வேண்டியது இருந்துச்சு, ஆனால் இவன் உனக்கு பரிகாரமாக, இவன் உனக்கு பகரமாக என்ன, இவனை நீ வச்சுக்கோ, அப்போ இவன் அங்கே தள்ளிட்டு நீங்க போயிரு என்று அல்லாஹ் என்ன செய்வான், சொல்லுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. இது முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி. அடுத்து இன்னொரு ஹதீஸ் இப்னு மாஜாவில் இடம்பெற்றிருக்கிறது. என்னவென்றால், قال رسول الله صلى الله عليه وسلم إن هذه الأمة مرحومة عذابها بأيديها. இந்த உம்மத் என்றால் நபி அவர்களை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தவர்கள், அதற்கு பிறகு நபி அவர்களை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள், கடைசி காலம் வரைக்கும் அல்லாஹ்வையும் முஹம்மது நபி அவர்களை இறை தூதராகவும் ஏற்றுக்கொள்வதுதான் இந்த சமுதாயம் என்று என்ன நபிகள் நாயகம் சொல்றாங்க. அதுக்கு இந்திய சமுதாயம்ல அவங்களுக்கு வேறு வேறு பெயர்கள். இந்த சமுதாயம் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறை தூதராக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்த சமுதாயம். அப்ப இந்த உம்மத் மர்ஹூமத்துன், அவர்கள் என்ன, அருள் செய்யப்பட்டவர்கள். நமக்கு இந்த மர்ஹூம்ங்கிற வார்த்தை ரொம்ப பரிச்சயமானது.
நம்ம வாப்பா நல்லா பேரெல்லாம் நோட்டீஸில் போடும்போது என்ன மர்ஹூம் அப்படின்னு சொல்லி ரிசீவ் போடுவோம். பொம்பளையாளாக இருந்தால் மர்ஹூமா அப்படின்னு சொல்லி போடுவாங்க. மர்ஹூம்னா என்ன? அருள் செய்யப்பட்டவர். உங்களுக்கு தான் எல்லாம் அருள் செஞ்சிருக்கான், எனக்கு அருள் செஞ்சிருக்கான். ஆனால் நம்ம என்ன செத்தவங்களுக்கு மட்டும் எல்லாம் அருள் செஞ்சிருக்கான்னு சொல்லி நோட்டீஸ் எழுதிச்சிடும் கிடைக்கும். அப்போ உயிரோடு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அருள் செய்யலையா? அவன் அருள் செஞ்சதால நம்ம உயிரோடு உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் ஒரு அடையாளத்துக்கு என்ன செய்கிறோம்? அதை அப்படி நம்ம பயன்படுத்துகிறோம். மர்ஹூம்னு சொல்லி என்ன செய்கிறோம்? பயன்படுத்துகிறோம். மர்ஹூம் என்கிற வார்த்தைக்கு பொருள் தெரியாமலே பயன்படுத்துகிறோம். மர்ஹூம் என்றால் அருள் செய்யப்பட்டவன், ரஹ்மத் செய்யப்பட்டவன் என்று பொருள். அப்ப நபி அவங்க சொல்றாங்க, இன்ன ஹாதிஹில் உம்மா மர்ஹூமா, இந்த சமுதாயம் அல்லாஹ்வால் அருள் செய்யப்பட்ட ஒரு சமுதாயம். அல்லாஹ்வால் அருள் செய்யப்பட்ட ஒரு சமுதாயம். அப்ப இந்த சமுதாயத்தை பற்றி நபி அவங்க என்ன செய்றாங்க? சிலாகித்து சொல்றாங்க. மற்ற சமுதாயத்தோடு ஒரு ஒப்பீடு இருக்கிறதுனால தான் இப்படி சொல்றாங்க. மற்ற சமுதாயத்தோடு ஒப்பிடும் போதுதான் இந்த சமுதாயம் எவ்வளவு பாக்கியம் செஞ்சிருக்கு, எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கு அப்படிங்கிற கருத்துல ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க? இந்த வார்த்தை சொல்றாங்க. என்ன காரணம்? அதாபுஹா பி ஐதீஹா, இந்த சமுதாயத்திற்கான வேதனை இந்த சமுதாயத்தவர்களுடைய கையிலே இருக்கிறது. சமுதாயத்துக்கான வேதனை இந்த சமுதாயத்தவர்களுடைய கையிலே இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் செய்கிற செயலால் தான் நான் வேதனைக்குள்ளாக்கப்படுகிறேன். நான் எதையும் செய்யலன்னு வைங்க, தப்பு தண்டா பண்ணலன்னு வைங்க, இந்த சமுதாயத்தை பொறுத்தளவு அல்லாஹ்வுடைய அருளுக்குரிய சமுதாயம் தான். இந்த சமுதாயத்தை பொறுத்தளவு அல்லாஹ்வுடைய அருளுக்குரிய சமுதாயம் தான். இவன் எப்போ தப்பு செய்கிறானோ அப்போ இவனா வலிய என்ன செய்யறான்? வேதனையை, தண்டனையை விலை கொடுத்து என்ன செய்கிறான்? வாங்குகிறான். அதாபுஹா பி ஐதீஹா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறான். இதாக்கான யௌமுல் கியாமா, இது இந்த உலகத்தை பொறுத்தளவில், இந்த உலகத்தை பொறுத்தளவில் அல்லாஹ்வே என்ன குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஸஹரல் ஃபஸாது ஃபில் பஹர் பிமா கஸபத் ஐயின் நாஸ், இந்த உலகத்தில் அநியாயங்களும் அக்கிரமங்களும் தாண்டவமாடுகிறது என்று சொன்னால் மனிதர்கள் அவர்களாக செய்து கொண்ட குற்றங்களால் தான் என்ன அநியாயம் அக்கிரமம் என்ன செய்யுது? தலைமுக்குது இல்லையா? அவன் கரெக்டாக இருந்தாலும் வைங்க, அநியாயம் நடக்குமா? அநியாயம் நடக்காது. அக்கிரமம் நடக்குமா? நடக்கவே நடக்காது. அப்போ இவன் அந்த வழியில் போகும்போது தான் சமுதாயத்தில் ஒரு பெரிய குழப்பம் என்ன செய்யுது? ஏற்படுகிறது. நேற்று வரைக்கும் நல்லா தான் போய்கிட்டு இருந்து, இன்னைக்கு திடீர்னு காலையில் என்ன 4 மணிக்கே என்ன சகருக்கு சாப்பிடுன்னு சொல்லி விஜயபாஸ்கரை போய் தட்டி எழுப்ப ஆரம்பிச்சாங்க புதுக்கோட்டையில் ஈடி. அப்போ பாருங்க, ஒழுங்காக தான் இருந்துக்கிட்டே இருக்குது. எப்படியாவது ஒரு குழப்பத்தை உண்டாக்க வேண்டும், ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும். இது இவன் தன் அதிகாரத்தை பயன்படுத்தி அநியாயம் அக்கிரமம் செய்கிற போது அப்போ சமூகம் என்ன வேறு மாதிரியான ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறது. அமைதியின்மை கெட்டு போகிறது, அமைதி கெட்டு போகிறது. சூழல் என்ன வேறு விதமாக என்ன மாறிவிடுகிறது. இது மக்கள் அவர்கள் கைகளால் தேடிக்கொண்டது தானே ஒழிய இது அல்லாஹ்வாக என்ன செய்யல, இதை உண்டாக்கல என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அதைத்தான் நபிகள் நாயகம் சொன்னாங்க, அதாபுஹா பி ஐதீஹா, இவர்களுக்கான தண்டனை இவர்கள் கையால் தானே ஒழிய வேறு எவராலும் இல்லை என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டிவிட்டு சொல்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதாக்கான யௌமுல் கியாமா, நாளை மறுமை என்று வரும்போது, அந்த நாள் வரும்போது துஃபியா இலா குல்லி ரஜுலின் மினல் முஸ்லிமீன ரஜுலும் மினல் முஷ்ரிக்கீன, ஒவ்வொரு முஸ்லிமிடத்திலும் ஒரு முஷ்ரிக் இணை வைக்கிறவன் ஒப்படைக்கப்படுவான். ஒவ்வொரு முஸ்லிமிடத்திலும் ஒரு இணை வாய்ப்பாளனா அல்லாஹ் என்ன செய்வான்? ஒப்படைத்து விடுவான். இப்பாலு அப்படி ஒப்படைத்து விட்டு ஹாதா ஃபிதாவுக மினன் நார், இவன் தான் உன்னை நரகத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு ஈடாக இருக்கக்கூடியவன். ஈட்டு தொகை, அரபு நாட்டில் கொலை குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவனுக்கு ஒன்றும் தலையெடுக்கிறது. அப்படி இல்லை, அந்த பாதிக்கப்பட்ட கொல்லப்பட்ட குடும்பத்தில் உள்ளவங்க மன்னிச்சா அதுக்கு என்ன செய்யணும்? ஒரு ஈட்டு தொகையை கொண்டு போய் என்ன செய்யணும்? கொடுக்கணும். யாரு? கொலையாளியுடைய குடும்பத்தில் இருந்து நாங்கள் மன்னிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கான ஒரு பரிகாரத்தை என்ன செய்யணும்? அவங்க செய்யணும். அப்போ அது என்ன, ஒரு 10 லட்சம் ரியாலு அல்ல 15 லட்சம் ரியால் அல்ல 1 கோடி 2 கோடின்னு சொல்லி என்ன செய்வாங்க? ஒரு அமௌண்ட் சரி, அதை அவன் புரிஞ்சுக்கிட்டு இவனை கொல்றதுனால நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்டவங்க மன்னித்தால் அதற்கான ஈட்டு தொகையை வாங்கி கொள்ளலாம் என்று குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். குர்ஆன்ல மன்னிக்கலன்னு வைங்க, அப்போ அவன் தலையை எடுத்து என்ன செய்வாங்க? எடுத்துருவாங்க. கொலைக்கு கொலை தான், அதில் மாற்று கருத்தை இல்லை. இங்கே நம்ம ஜனாதிபதி தான் படிக்கணும். எவனோ ஒருத்தன் கொலை பண்ணுவான், எவனோ ஒருத்தன் செத்து போவான். இங்கே மேலே உட்காந்துக்கிட்டு என்ன ஜனாதிபதி கருணை முன்னு போட்டு சரி போ, பிரச்சனை இல்லை, ஏன்னா அவங்க குடும்பத்தை கொலை இருந்தால் தானே.
எவனோ ஒருத்தன் மன்னிக்கிறான், அதான் இது நாட்டில் நடக்கும் சட்டம். ஆனால் அப்படி இல்லை இஸ்லாம். சம்பந்தப்பட்டவன் பாதிக்கப்பட்டவன் என்ன அவன் மன்னித்தால் அதுக்கு என்ன மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்படும், அதற்கான பரிகாரத்தை. அப்போ அடுத்து தலை வெட்டுதலில் இருந்து இவனை மீட்டெடுப்பதற்கு அந்த ஈட்டு தொகை ஒரு காரணமாக இருக்கிறது. அந்த ஈட்டு தொகை ஒரு காரணமாக இருக்கிறது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அதாவது இந்த உலகத்தையும் இந்த உலகத்தில் உள்ளதையும் நாளை மறுமையில் அல்லாஹ் தரக்கூடிய தண்டனையிலிருந்து காத்துக் கொள்வதற்கு ஈடாக கொடுத்தாலும் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் அப்படின்னு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டான். அப்போ ஒருவன் தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்கு எதையும் என்ன செய்வான், தியாகம் செய்வதற்கு தயாராவான். அப்படிதானே இல்லையா? என்ன நாள் நான் கொடுத்துறேன், என்ன விட்டுரு, என்ன நாள் கொடுத்துறேன், என்ன விட்டுருன்னு என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அது மாதிரி என்னை விடுதலை செய்வதற்கு இவன் அவனை கொடுத்துக்கோ, அவனை கொடுத்துட்டு நீ விடுதலை ஆகிப்போ. இவன் தான் என்ன, ஃபிதாவுக்க மினன்னார், நரகத்திலிருந்து உன்னை விடுவிக்கக்கூடியவன். அதனால நீ இவனை கையில் வச்சுக்கோ, இவனை நரகத்தை தள்ளிட்டு நீ சொர்க்கத்துக்கு போ என்று அல்லாஹ் நாளை மறுமையில் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் என்ன செய்வான், சொல்லுவான். இது நாளைக்கு என்ன செய்யும், நடக்கும். அப்போ முஸ்லிம் நரகத்திலிருந்து எப்படியாவது ஒரு வகையில் நபிகள் சொன்ன மாதிரி இந்த சமுதாயத்தில் பாதி பேர் சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்ற கோணத்தில் பார்க்கிற போது ஏதாவது ஒரு வழியில் இவர்களை சொர்க்கத்துக்கு தள்ளணும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கிறான், வைத்திருக்கிறான். இந்த சமூகத்தின் மீது அல்லாஹ் புரிந்திருக்கிற அந்த கருணையை நான் தான் இது எல்லாமே என்ன செய்யறான், அல்லாஹ் செய்கிறான். இல்லாட்டா இவனை போட்டு வறுத்தெடுக்கணும் அப்படின்னு அல்லாஹ் நினைச்சா அவன் பக்கத்தில் யாருமே செய்ய முடியாது, நிற்க முடியாது. ஏன் இதை செய்கிறான் என்று சொன்னால் அவனுடைய உள்ளத்தில் அல்லாஹை பற்றிய ஒரு நம்பிக்கை, அல்லாதான் கடவுள் என்கிற அந்த ஒன்று அவனுடைய இதயத்தில் ஒட்டி கொண்டிருக்கிற காரணத்தினால் இவனை முழுமையாக நரகத்தில் போட்டு தண்டிக்க வேண்டும் என்கிற அந்த மோசமான அந்த எண்ணம் அல்லாஹ்வுக்கு இல்லை. அதனால் தான் என்ன, நீ தப்பிச்சிரு, இவனை உள்ள தள்ளு அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் என்ன செய்கிறான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு